இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்ட் அப்யூஸ்டு சைல்டு. அப்படின்னா அப்ரோச்சஸ்னா என்னது? அணுகுமுறை. எப்படி அணுகுதல், செயல்படுதல். அப்ரோச்னா அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. செயல்படுதலை வச்சுக்கலாம். செயல்படுவது, எவ்வாறு செயல்படுவது? ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்ட் அப்யூஸ்டு சைல்டு. அப்யூஸ்டு சைல்டுனா பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனை பாதுகாப்பு வழங்குவது எவ்வாறு என்பதை பார்க்கலாம். அப்ரோச்சஸ்னா அணுகுதல். அந்த குழந்தையை அதாவது ஒரு செக்ஸுவலி அப்யூஸ்டு சைல்டு அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அந்த குழந்தையை எப்படி பாதுகாப்பு கொடுத்து அணுகுவது, செயல்படுவது, அந்த குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்ரோச்சஸ்னால் அணுகுமுறை. யாரை அணுக வேண்டும், எதற்கு அணுக வேண்டும்? ஃபார் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷனை பாதுகாப்பு கொடுக்க வேண்டி அணுக வேண்டும் தாய் தகப்பனார்கள் அந்த குழந்தைக்கு. ரைட்டா? ஆஃப் அன் அப்யூஸ்டு சைல்டு. அப்யூஸ்டு என்னது? அதாவது துன்புறுத்தப்பட்ட குழந்தைக்கு அப்படி ஒரு பாலியல் வன்முறை நடந்திருந்தால் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றணும் என்பது தான் இந்த ரெடி. மெஷர்ஸ் அடாப்டட் ஃபார் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் அப்யூஸ்டு சைல்டு ஹூ ஹேவ் அண்டர்கான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரீஸ் ஆர் அப்படின்றான். அப்படின்னா மெஷர்ஸ்னால் செயல்முறைகள். ரைட்டா? மெஷர்ஸ்னால் என்னது? அதாவது கணிக்கணும். மெஷர்ஸ்ன்னு சொன்னால் கணிக்கிறது, அதாவது செயல்படுதல். மெஷர்ஸ்னால் அடாப்டட்னா செயல்படுதல். செயல்படுதல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெஷர்ஸ்னால் அளவிட்டு செயல்படுதல்னு சொல்லுவாங்க. அடாப்டட்னா செய்வது, செயல்படுவது. ரைட்டா? செய்வது, செயல்படுவது அப்படின்னு பொருள் ஆகும். மெஷர்ஸ் அடாப்டட்னு சொன்ன என்னது? செயல்படும் வழிமுறைகள். மெஷர்ஸ்னால் வழிமுறைகள். அப்போ என்ன செயல்படும் வழிமுறைகள்? ஃபார் மானிட்டரிங். அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி செயல்படுறது, அதுக்கு வழிமுறைகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாமா? அதாவது மெஷர்ஸ்னால் வழிமுறைகள், அடாப்டட்னா செயல்படும் வழிமுறைகள். என்னவாக இருக்கும் செயல்படும் வழிமுறைகள்? ஃபார் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் அப்யூஸ்டு சைல்டு. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண, அந்த குழந்தைய மானிட்டரிங், கண்காணிக்கணும். அந்த குழந்தை அப்படி அப்யூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். அதனால தான் சொல்கிறான். அதாவது மெஷர்ஸ்னால் வழிமுறைகள், அடாப்டட்னா செயல்படும் வழிமுறைகள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? ஃபஸ்ட்டு மானிட்டரிங் பண்ணணும். மானிட்டரிங், அந்த குழந்தையை கண்காணிக்க வேண்டும். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஃபார் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒரு மதிப்பீடு வைக்கணும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதிகமாக இல்லையான்ற ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும். அதெல்லாம் செஞ்சு அந்த வழிமுறையை ஆஃப் அப்யூஸ்டு சைல்டு. அப்யூஸ்டுனா பாதிக்கப்பட்ட பெண், அதாவது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண். ரைட்டா? பெண் குழந்தை. ரைட்டா? அந்த பெண் குழந்தையை மானிட்டரிங்னு கண்காணித்து மற்றும் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய வழிமுறைகளை கையாள வேண்டும். அடாப்டட்னா செயல்பாட்டின் வழிமுறைகள் கையாள வேண்டும். ஹூ ஹேவ் அண்டர்கான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரீஸ் ஆர். அப்படின்னா ஹூன்னு யாரை குறிக்குது? அந்த சைல்டை குறிக்கிறது. ஹூ ஹேவ் அண்டர்கான் சயின்ஸ்ன்னு சொன்ன என்னது? அதாவது அந்த ஒரு சயின்ஸ்னால் ஒரு அளவிடுதல். அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டுள்ளது. சயின்ஸ் அண்டர்கான்னா பாதிக்கப்பட்டுள்ளது. அண்டர்கான் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரீஸ்னால் அந்த கவலைகள். ரைட்டா? மனக்கவலை. டிஸ்ட்ரீஸ்னால் மன அழுத்தம். ரைட்டா? மன அழுத்தம். எவ்வளோ மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிம்டம்ஸ்னால் குறியீடுகள் தென்படும் இல்லையா? அது மனம் பேசும்போது தெரிஞ்சு போயிடும். அதாவது சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சயின்ஸ்னால் அறிகுறிகள் மற்றும் சிம்டம்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு உண்டான அது அறிகுறிகள் தான். ரெண்டுமே ஒன்று தான். அறிகுறிகள். அந்த கூன்னு யார் குறிக்க? ஹூ ஹேவ் அண்டர்கான் அந்த குழந்தை ஹேவ் அண்டர்கான் இருக்கிறது. எவ்வாறாக? சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரீஸ். அப்படின்னா டிசீஸ்னால் மன அழுத்தம். ரைட்டா? டிசீஸ்னால் ரொம்ப கவலை. ரைட்டா? அதாவது மன அழுத்தம் அண்டு கவலை, வருத்தம் எல்லாமே வரும். டிசீஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அறிகுறிகளோடு இருக்கிறது என்பதை கணக்கிட வேண்டும். ரைட்டா? அடுத்து சைல்டு ஹெல்ப்லைன். ஃபஸ்ட்டு எப்படி உதவி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சைல்டு ஹெல்ப்லைன் மூலமாக குழந்தைகள் உதவி மையம். ஹெல்ப்லைன்னா உதவி மையம். ரைட்டா? அப்போ சைல்டுனா குழந்தைகள் உதவி மையம். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த சைல்டு ஹெல்ப்லைன் ப்ரொவைட்ஸ் ஏ சோஷியல் ஒர்க்கர் ஹூ கேன் அசிஸ்ட் த சைல்டு பை ப்ரொவைடிங் ஃபுட் அப்படின்றான். அப்போ இந்த சைல்டு ஹெல்ப்லைன், அப்போ இந்த குழந்தைகள் உதவி மையமானது ப்ரொவைட்ஸ்னால் வழங்குகிறது. எதை வழங்குறது? ஏ சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக சேவகர். சமூக சேவகர்னு சொல்லுவாங்கள்ல, சோஷியல் ஒர்க்கர்னு சமூக சேவகர்களை வழங்குகிறது. இது யார்? இந்த
குழந்தைகள் உதவி மையமானது ப்ரொவைட்ஸ் வழங்குகிறது. யாரை வழங்குகிறது? உதவி செய்வதற்காக வேண்டி சமூக உதவியாளரை வழங்குகிறது. அவர்கள் இந்த ஹூன்ற யாரை குறிக்கிறது? சோசியல் ஒர்க்கரை குறிக்கிறது. அவர்கள் ஹூ கேன் அசிஸ்ட் த சைல்டு, அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஹூன்னா அவர்கள், சோசியல் ஒர்க்கர். ஹூ கேன் அவர்களால் முடியும், அசிஸ்ட்னா உதவி செய்ய முடியும். யாருக்கு? த சைல்டு, அந்த குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தையை குறிக்கிறது. குழந்தைக்கு உதவி செய்ய முடியும். எவ்வாறாக பை ப்ரொவைடிங் ஃபுட், உணவை வழங்கி, நல்ல உணவை வழங்கி, அண்டு ஷெல்டர்னு சொன்னது தஞ்சம், இருப்பிடம் சொல்கிறாங்க. இருப்பிடங்களை கொடுத்து, அண்டு ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பையும் கொடுத்து. எப்படி? உணவையும் கொடுத்து, ஷெல்டர் இடமும் கொடுத்து, தங்க இடமும் கொடுத்து, அண்டு ப்ரொடெக்ஷன் சொன்னால் பாதுகாப்பையும் கொடுத்து இந்த சமூக சேவகர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உதவி செய்வார்கள். அப்போ ரெண்டாவதாக கவுன்சிலிங் த சைல்டு. கவுன்சிலிங் என்னது? அந்த குழந்தைக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆலோசனை வழங்க வேண்டும். ரைட்டா? கவுன்சிலிங்னா ஒரு ஆலோசனை. அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தை மன அழுத்தத்தில் இருக்கும். ஏன்னா அவங்க 18 வயசு கீழே, அவங்க சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு தெரியாது. கவுன்சிலிங் த சைல்டு. கவுன்சிலிங்னா ஆலோசனை வழங்க வேண்டும். யாருக்கு? அந்த குழந்தைக்கு தக்கன ஆலோசனை வழங்க வேண்டும். ரைட்டா? அப்போது எப்படி வழங்க வேண்டும்? சைக்காலஜிஸ்ட்னா யார்? அதை உளவியலாளர்கள்னு சொல்லுவாங்க. உளவியலாளர்கள் அப்படின்னா மன அழுத்தத்தை போக்கும் டாக்டர்கள். ரைட்டா? சைக்காலஜிஸ்ட்னால் மன அழுத்தம் இருந்தால் அதை போக்கக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய டாக்டர்களை தான் உளவியலாளர்கள்னு சொல்லுவாங்க. அதை சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ சைக்காலஜிஸ்ட் அண்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ். அப்போ இந்த சைக்காலஜிஸ்ட்னால் உளவியலாளர்கள் அப்படின்னா, அதாவது மன அழுத்தத்தை போக்கும் டாக்டர்கள் மற்றும் சோசியல் ஒர்க்கர்கள், சமூக சேவகர்கள் ஷுட் ப்ரொவைட், அவங்க வழங்குவார்கள். அதாவது ப்ரொவைட்னு வழங்குவார்கள். எதை வழங்குவார்கள்? கைடன்ஸ்னால் வழிகாட்டுதலை வழங்குவார்கள். அந்த குழந்தைக்கு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு வழங்குவார்கள். தெம்பாகவும் இருப்பாங்க, அவங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் வரும். ரைட்டா? ஷுட் ப்ரொவைட் கைடன்ஸ்னால் ஒரு அறிவுரையை வழங்குவார்கள். வழிகாட்டுதலை வழங்குவார்கள். அடுத்து கவுன்சிலிங் என்னது? ஆலோசனையும் வழங்குவார்கள். அண்டு மேலும் கண்டினியூஸ் சப்போர்ட் டு த விக்டிமைஸ்டு சைல்டு, தொடர்ச்சியான உதவியும் செய்வார்கள். தொடர்ச்சியான சப்போர்ட், உதவி யாருக்கு? டு த விக்டிமைஸ்டு சைல்டு. பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை. சைல்டுன்னு இடத்துல பெண் குழந்தை தான் வரும். பெண் குழந்தைக்கு விக்டிமைஸ்னு யார்? பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தொடர்ச்சியான உதவியும் செய்வார்கள். ரைட்டா? அப்போ மூன்றாவதாக ஃபேமிலி சப்போர்ட். ஃபேமிலின்னா அவங்க குடும்பத்தாரோட உதவி, அவங்க அப்பா அம்மா, மாமா, அண்ணன், தம்பி, அவங்களோட உதவி. ஃபேமிலி சப்போர்ட், குடும்பத்தாரின் உதவி. த விக்டிமைஸ்டு சைல்டு ஷுட் பி சப்போர்ட்டட் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த விக்டிமைஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையானது, சைல்டுனா பெண் குழந்தை. இந்த இடத்துல சைல்டுனா உதாரணமாக அது பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், ரெண்டையும் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல பெண்களை பற்றி தான் பேசுகிறோம். ரைட்டா? அதனால் விக்டிமைஸ்டு சைல்டு அப்படின்னா பாதிக்கப்பட்ட குழந்தையானது ஷுட் பி சப்போர்ட்டட் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ். அவர்கள், இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை ஷுட் பி சப்போர்ட்டட், உதவி செய்யப்பட வேண்டும். யாரால் உதவி செய்யப்பட வேண்டும்? பை த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட குடும்ப நபர்களால் உதவி செய்யப்பட வேண்டும். அப்படின்னா உறுதுணையாக இருக்க வேண்டும். மெம்பர்கள் நபர்கள். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோ. த விக்டிமைஸ்டு சைல்டு அப்படின்னு பாதிக்கப்பட்ட குழந்தையானது ஷுட் பி சப்போர்ட்டட்னா உதவி செய்யப்பட வேண்டும். யாரால் உதவி செய்யப்பட வேண்டும்? பை த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க குடும்ப நபர்களால் உதவி செய்யப்பட வேண்டும். குடும்ப நபர்கள் உதவி செய்யணும்னு அர்த்தம். தே ஷுட் பி ப்ரொவைடட் வித் ப்ராப்பர் கேர் அண்ட் அட்டென்ஷன் டு ஓவர் கம் தேர் சஃபரிங்ஸ் அப்படின்னா அவர்கள் வழங்கப்பட வேண்டும். யார் கொடுக்கணும்? அவர்கள் வழங்கணும். எதை தேன்ற யார் குறிக்குது? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கிறது. தே ஷுட் ப்ரொவைட் அப்படின்னா அவங்க தேன்றது யார்? அவங்க அப்பா அம்மாவை குறிக்கிறது. தேன்னது அவங்க அப்பா அம்மாக்கள் ஷுட் ப்ரொவைட் வழங்க வேண்டும் வித் ப்ராப்பர் கேர்னு என்னது? அதாவது கவனம். ரைட்டா? ஆதரவு. கேர்னால் ஒரு ஆதரவு வழங்க வேண்டும். சரியான ஒரு ஆதரவு அவங்க அப்பா அம்மா வழங்க வேண்டும். அண்டு அட்டென்ஷன்ன்றது என்னது? அதாவது ஒரு கவனம் செலுத்த வேண்டும். நல்ல ஒரு
ஆதரவு மற்றும் அதாவது கேர்னால் ஒரு நல்ல ஆதரவு ப்ராப்பராக சரியான ஆதரவு மற்றும் கவனம் செலுத்த வேண்டும். எதற்கு? டு ஓவர் கம் தர் சஃபரிங்ஸ். ஓவர் கம் தர் சஃபரிங்ஸ்னால் அந்த வெளியே வருவதற்கு, தர் சஃபரிங்ஸ்னால் அந்த பெண் குழந்தை சஃபரிங்ஸ்னால் கஷ்டப்படுவதிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த அப்பா அம்மாக்கள் பேரண்ட்ஸ் தே ஷுட் பி ப்ரொவைடட் வித் ப்ராப்பர் கேர் அண்ட் அட்டென்ஷன் டு ஓவர் கம் த சஃபரிங்ஸ். அந்த கஷ்டங்களிலிருந்து அந்த குழந்தையானது வெளியே வருவது. ஓவர் கம்னா வெளியே வருவது. வெளியேன்னா வீட்டை விட்டு வெளியே வர்றது, அதை கவலையில் மறந்து இருக்கிறதுக்காக வேண்டி, ரைட்டா? அதை ஓவர் கம்னா அதை விட்டு வெளியே வருவதுன்னா சந்தோஷப்பட வேண்டி, ரைட்டா? அதை தான் சொல்கிறான். தேண்டா அவங்க அப்பா அம்மா வழங்க வேண்டும் வித் ப்ராப்பர் கேர்னு சொன்னால் சரியான ஆதரவு மற்றும் கவனம் செலுத்த வேண்டும். எதற்கு? டு ஓவர் கம் தர் சஃபரிங்ஸ். அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு சரியான கவனம் மற்றும் ஆதரவு செலுத்த வேண்டும். அடுத்து மெடிக்கல் கேர்னு என்னது? மருத்துவ கவனம், ரைட்டா? மருத்துவ ஆதரவுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மருத்துவ ஆதரவு எப்படின்னு பார்ப்போம். அப்போ எ சைல்டு விக்டிம் ஆஃப் செக்ஸுவலி அஃபென்சஸ் ஷுட் டு ரிசீவ் மெடிக்கல் கேர் அப்படின்னா, ஒரு சைல்டு விக்டிம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குழந்தை, விக்டிம்னா பாதிக்கப்பட்ட குழந்தையானது, சைல்டு விக்டிம்னா பாதிக்கப்பட்ட குழந்தை, விக்டிம்னா பாதிக்கப்பட்ட சைல்டுனா குழந்தை, ஆஃப் செக்ஸுவலி அஃபென்ஸ்னால் பாலியல் குற்றத்திற்காக யாராவது பாலியல் பண்ணிட்டு போகிற அந்த பாலியல் குற்றத்துக்காக பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை ஷுட் ரிசீவ் மெடிக்கல் கேர் அப்படின்னா அவங்களுக்கு வழங்க வேண்டும். ஷுட் ரிசீவ்னா அது பெற வேண்டும். அந்த குழந்தையானது ஷுட் ரிசீவ் பெற வேண்டும். எதை பெற வேண்டும்? மெடிக்கல் கேர். அப்படி மெடிக்கல்னால் மருத்துவ ஆதரவு மெடிசின் எடுக்கணும். மருத்துவ ஆதரவு பெற வேண்டும். அண்டு ட்ரீட்மெண்ட் என்னது? சிகிச்சை வழங்க வேண்டும். அந்த குழந்தை பெற வேண்டும். எதை? மருத்துவ ஆதரவு மற்றும் சிகிச்சை பெற வேண்டும். எதற்கு? ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஃப்ரம் யார்கிட்ட பெறணும்? ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஹெல்த் கேர்ன்றது யார்? அதாவது நம்மளோட சுகாதார கவனம் செலுத்தும் நிபுணர்கள், ரைட்டா? ப்ரொஃபஷனல்ஸ் நிபுணர் டாக்டர்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டும் பெறணும், மெடிக்கல் கேரும் பெறணும். எங்கேருந்து? ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா சுகாதார கவனம் செலுத்தும் நிபுணர்கள், ப்ரொஃபஷனல்ஸ் நிபுணர்களிருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பெறணும் அந்த குழந்தை. எதற்காக வேண்டிய? டு ஓவர் கம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். டு ஓவர் கம்னா வெளியே வருவதற்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு என்னது? அதாவது மன அழுத்தத்திலிருந்து அந்த குழந்தை மன அழுத்தத்தில் இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு. மற்றும் டிப்ரெஷனால் அழுத்தம் தான். இது மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது. அண்ட் டிப்ரெஷன்ன்றதால மன அழுத்தம் தான். ஆனால் ரெண்டுக்கு என்ன டிப்ரெஷன்றது ரொம்ப பெரிய அழுத்தம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது சிறிய குறுகிய காலத்தில் போயிடும். ஆனால் டிப்ரெஷன்றது போகாது, ரைட்டா? ரொம்ப நாளாக இருக்கும். அதுதான் சொல்கிறான். அப்போ அந்த குழந்தை மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன்லேருந்து, அதாவது மன அழுத்தத்துலேருந்து, ரெண்டுமே மன அழுத்தம் தான். ரெண்டுக்குள்ள சின்ன வேறுபாடு என்னென்னா, டிப்ரெஷன்றது மன அழுத்தமானது அதிக நாள் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது சிறிது நாள்களே போயிடும், ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். சைல்டு விக்டிம்னா ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையானது செக்ஸுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட குழந்தையானது. செக்ஸுவல் அஃபென்ஸ்னால் பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையானது ஷுட் ரிசீவ்னா அது பெற வேண்டும். அந்த குழந்தை பெறணும். எதை பெறணும்? மெடிக்கல் கேர் அப்படின்னா மருத்துவ ஆதரவை பெறணும். அண்டு ட்ரீட்மெண்ட் என்னது? சிகிச்சையை பெறணும். எங்கேருந்து? யார்கிட்ட? ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா ஹெல்த் கேர்னு என்னது? சுகாதார ஆதரவு, சுகாதார கவனம் செலுத்தும் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு அதாவது டாக்டர்கள் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல்ஸ்னால் அதில் நிபுணத்துவம் வாய்ந்த நபர்கள்ட்டு பெறணும். அப்படின்னா எதற்காக வேண்டி? டு ஓவர் கம் ஃப்ரம் மெடிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்டு டிப்ரெஷன்ஸ், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். அப்போ லீகல் கவுன்சிலிங் என்னது? சட்ட ஆலோசனை. கவுன்சிலிங்னால ஆலோசனை, ரைட்டா? அப்போ இந்த குழந்தைக்கு சட்ட ஆலோசனை வழங்க வேண்டும், சரி, ரைட்டா? சட்ட ஆலோசனை என்ன சொல்லுது? ஃபேமிலி அவங்க குடும்பத்தார்கள், அந்த குழந்தையோட குடும்பத்தார்கள் அல்லது த கார்டியன் ஆஃப் த சைல்டு. அந்த குழந்தைக்கு இப்போ ஃபேமிலிக்கு மெம்பர் இல்லைன்னா கார்டியன், பாதுகாவலர், மாமா, சித்தப்பா இப்படி இருப்பாங்களோ அவங்க தான் அல்லது அவர்கள் ஒன்று அவங்க குடும்பத்தார்கள், அப்பா அம்மா அல்லது கார்டியன், அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவங்க ஆஃப் த சைல்டு, அந்த குழந்தையோட நல்லா பார்த்துக்கோ, த ஃபேமிலி அல்லது கார்டியன் ஆஃப் த சைல்டு விக்டிம். அப்படின்னா அந்த சைல்டு விக்டிம்னா பாதிக்கப்பட்ட குழந்தையோட ஃபேமிலி, அவங்களோட அப்பா அம்மா, ஃபேமிலின்னா அப்பா அம்மா அல்லது அவங்களோட கார்டியன், அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பாதுகாவலர். ஷேல் பி என்டைட்டில்னு அவங்களுக்கு உரிமை உள்ளது. யார்? அந்த அப்பா அம்மாவுக்கு ஷேல் பி என்டைட்டில், அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையின்
அப்பா அம்மாவுக்கும் மற்றும் கார்டியன் பாதுகாவலர்களுக்கும் அல்லது பாதுகாவலர்களுக்கு ஷேல் பி என்டைட்டில்டு உரிமை உள்ளது. எதற்கு? டு ஃப்ரீ அசிஸ்டன்ஸ். ஃப்ரீ அசிஸ்டன்ஸ் அதாவது ஃப்ரீனா அதாவது எந்த விதமான பைசா இல்லாமல் ரைட்டா, ஃப்ரீ அசிஸ்டன்ஸ் அது இலவச உதவி செய்ய. ஃப்ரீ அசிஸ்டன்ட்னா ஃப்ரீ உதவி செய்ய அவங்களுக்கு உரிமை உள்ளது. ஆஃப் லீகல் கவுன்சில் ஃபார் சச் அஃபென்ஸ். அப்போ லீகல் கவுன்சில் என்னது? அந்த லீகல் கவுன்சில்னு சொன்னால் அதாவது என்ன சொல்லுவாங்க, சட்ட ஆலோசனை மையம்னு சொல்லுவாங்க. அதில் வக்கீலில் இருப்பாங்க, அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் வருத்தப்படுவாங்கள்ல, இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு சட்ட ஆலோசனை சொல்லுவாங்க. அதாவது அவங்க யார்? வக்கீலுக்கு. அதை ஷேல் பி என்டைட்டில்டு அவங்களுக்கு உரிமை உள்ளது. எதற்கு? டு ஃப்ரீ அசிஸ்டன்ஸ்னால் அதாவது இலவசமாக உதவி பெற. எங்கேருந்து? ஆஃப் ஏ லீகல் கவுன்சில், சட்ட ஆலோசகர்கிட்டருந்து. லீகல் கவுன்சில் சட்ட ஆலோசனை சொல்லும் நபர்கிட்டருந்து அவங்கள சட்ட ஆலோசனை பெற. எதற்காக வேண்டி? ஃபார் சச் அஃபென்ஸ். அப்போ இந்த மாதிரி குற்றத்திற்காக வேண்டி அவங்களுக்கு அந்த அப்பா அம்மாவுகளுக்கு வக்கீலுக அறிவுரை வழங்குவார்கள். அடுத்து ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னா ரீஹபிலிட்டேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது மறுவாழ்வுன்னு அர்த்தம். இந்த குழந்தை சீரழிஞ்சு வச்சு இல்லையா, அப்போ இந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கிடைக்கணும். அதுக்கு என்னது? ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னா என்ரோலிங் இன் ஸ்கூல்ஸ். அப்போ இந்த குழந்தைய ஸ்கூலில் படிக்க வைக்கணும். ரைட்டா? என்ரோலிங்னா அதை ஸ்கூல்ஸ்னு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தையை சேர்க்க வேண்டும். என்ரோலிங்னா சேர்க்க வேண்டும். அண்டு ரிஷ்யூமிங் தி ஸ்டடீஸ். அப்படி இல்லைன்னு சொன்னால், மேலும் ரிஷ்யூமிங்னா அவங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் படிப்பை தொடர வேண்டும். ஒன்று படிக்காமல் இருந்தாங்கன்னா என்ரோலிங் அவங்கள ஸ்கூலில் சேர்க்கணும். அந்த பிள்ளைகளை, அந்த விக்டிம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை என்ரோலிங்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும். அண்டு மேலும் ரிஷ்யூமிங் தர் எஜுகேஷன். ரிஷ்யூமிங்னா அவங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் இது நடந்து போச்சுன்னு சொன்னால் அவங்க தொடரணும். ரிஷ்யூமிங்னா தொடர வேண்டும், படிப்பை விட்டுறக்கூடாது. ரிஷ்யூமிங் தர் எஜுகேஷன், அந்த படிப்பை தொடர வேண்டும். இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக உள்ளது. இந்த மாதிரி படிக்காம இருந்தால் படிப்பை ஆரம்பிக்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும். படிச்சுட்டு இருந்தாலும் படிப்பை தொடருவது தான் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், முக்கியமான ஒரு நடவடிக்கையாக உள்ளது. எதை நோக்கி? டுவேர்ட்ஸ் ரீஹபிலேஷன் ஆஃப் த சைல்டு. அப்படின்னா டுவேர்ட்ஸ் அதை நோக்கி. ரீஹபிலேஷன் அந்த குழந்தை. ரீஹபிலேஷன் என்னது? அதை மறுவாழ்வு, அந்த குழந்தையின் மறுவாழ்வுக்காக வேண்டி. டுவேர்ட்ஸ்னால் அதற்காக வேண்டி அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும். அல்லது படிச்சுட்டு இருந்துச்சுன்னா படிப்பை தொடருவது தான் முக்கியமான நடவடிக்கையாக இருக்கிறது. எதற்காக வேண்டி? டுவேர்ட்ஸ் ரீஹபிலேஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொன்னோம். அதாவது ரீஹபிலேஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னா அந்த குழந்தையின் மறுவாழ்விற்காக வேண்டி இது முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இருக்கிறது. இட் இஸ் எசென்சியல். இது ஒரு முக்கியத்துவம். எசென்சியல்னால முக்கியத்துவம் தான். இட் இஸ் எசென்சியல் தட் த சைல்ட்ஸ் லைஃப் இஸ் கிராஜுவலி ரிட்டர்ன்ட். அப்படின்னா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த மாதிரி செய்தால் இது ஒரு முக்கியத்துவமான ஒன்று. இட் இஸ் எசென்சியல். இது தேவைப்படுகிறது. இது எசென்சியல் தேவைப்படுகிறது, முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். தேட் என்னவென்றால் சைல்ட்ஸ் லைஃப் சைல்ட்ஸ்னால் குழந்தைகளின் வாழ்க்கையானது இஸ் கிராஜுவலி ரிட்டர்ன்ட். அப்போ அந்த குழந்தை முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி அப்படியே திரும்பிடும். கிராஜுவலி படிப்படியாக அதை மறந்துடும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறந்துடும், அந்த சம்பவத்தை மறந்துடும். கிராஜுவலி ரிட்டர்ன்டு என்னது? வீட்டுக்கு திரும்பி வர்றது கிடையாது. கிராஜுவலிட்டின்னா அது முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த பாலியல் பலாத்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுல அந்த நிலைமைக்கு திரும்பிடும்ன்றான். கிராஜுவலி அதாவது இதன் காரணமாக இட் இஸ் எசென்சியல். இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. தட் த சைல்ட்ஸ் லைஃப் அந்த குழந்தையின் வாழ்க்கையானது இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் இஸ் கிராஜுவலி ரிட்டர்ன்ட். அப்படி கிராஜுவல்னால் படிப்படியாக சரியாகிவிடும். ரிட்டர்ன்னா சரியாயிரும். டு நார்மல்னால் சாதாரண லெவல். அதை முன்னாடி எப்படி இருந்துச்சோ நார்மல்னால் கிராஜுவலி ரிட்டர்ன்டு டு நார்மல். ரிட்டர்ன்னா திரும்பி வந்துடும், அந்த குழந்தையின் வாழ்க்கை திரும்பி வந்துடும். டு நார்மல், நல்ல நிலைமைக்கு திரும்பி வந்துடும். ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப் த அபூஸ். அப்படின்னா இன்சிடென்ட் அந்த சம்பவம், அபூஸ்னால் அந்த துன்புறுத்தலுக்கு பிறகு நடந்த சம்பவத்துக்கு பிறகு நார்மலாக ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அதாவது ஆஃப்டர்னு பிறகு. எது? த இன்சிடெண்ட் அந்த சம்பவம். என்ன சம்பவம்? இன்சிடென்ட் ஆஃப் அபூஸ். அப்படி துன்புறுத்தல் நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் அப்படி மறுவாழ்வு கொடுத்தோம்னா அந்த குழந்தை நார்மல் லைஃபுக்கு வந்துடும் சொல்கிறான். அடுத்து கம்யூனிட்டி பேஸ்டு எஃபெக்ட் அப்படின்றான்.
அப்போ கம்யூனிட்டி பேஸ்டு என்ன, கம்யூனிட்டினா சமூகம், ரைட்டா. அப்போ பேஸ்னால் அதை சார்ந்த, எஃபோர்ட்ஸ்னால் முயற்சிகள், அப்போ சமூகம் சார்ந்த முயற்சிகள்னு அர்த்தம். அப்போ சமூகத்தவர்கள், அவங்க கிராமத்துக்காரங்க, அந்த சமூகம், ஒரு காலனி சமூகம் சார்ந்தவர்கள் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், அதான் கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட்ஸ். அப்படின்னா சமூகம் சார்ந்த முயற்சிகள் என்ன, சமூகத்தார்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறான். கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்பெயினியன் ஆன் சைல்டு அபூஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன். அப்படின்னா கண்டக்ட் நடத்த வேண்டும். எதை நடத்த வேண்டும்? அவேர்னஸ் கம்பெனியன். அவேர்னஸ் கம்பெனின்னா விழிப்புணர்வு பிரச்சாரம், கம்பெனியன்னா பிரச்சாரம், விழிப்புணர்வு, மக்கள், பெண் குழந்தைகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்த வேண்டும். யார்? கம்யூனிட்டி பேஸ்டு எஃபெக்ட், சமூகம் சார்ந்த முயற்சிகள். எப்படி? கண்டக்டிங்னா நடத்த வேண்டும். எது நடத்த வேண்டும்? அவேர்னஸ் கம்பெனியன். அவேர்னஸ் கம்பெனியன் சொன்னால் என்னது? விழிப்புணர்வு, அதாவது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்த வேண்டும். எதில் விழிப்புணர்வு பிரச்சாரம்? ஆன் சைல்டு அபியூஸ், அப்படின்னா குழந்தைகள் துன்புறுத்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்த வேண்டும். ஏன்னா குழந்தைகள் இப்படி துன்புறுத்தப்படுகிறான்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே மீட்டிங் போர்டு சொன்னீங்கன்னா குழந்தைகள் உஷாராயிரும், ரைட்டா. ஆன் சைல்டு அபியூஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன், அதை எவ்வாறு தடுக்க வேண்டும்? குழந்தைகள் துன்புறுத்தல் மற்றும் அண்டு இட்ஸ் ப்ரிவென்ஷன், அதை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி என்ன செய்யணும்? கண்டக்டிங் நடத்த வேண்டும். எதை நடத்த வேண்டும்? அவேர்னஸ் கம்பெனியன். அவேர்னஸ்ன்றது என்னது? அதாவது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்த வேண்டும், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? மோர் டு நோ, இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்றான். நேஷனல் கமிஷனை தேசிய திட்டக்குழுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. நேஷனல் கமிஷனை தேசிய ஆணையம், ரைட்டா. தேசிய ஆணையம், நேஷனல் கமிஷனை தேசிய ஆணையம் ஃபார் எதற்காக வேண்டிய? ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட்ஸ் ரைட்ஸ். ப்ரொடெக்ஷனை பாதுகாக்கிறது. எதை? ஆஃப் சைல்ட்ஸ் ரைட், குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்கும் தேசிய ஆணையம், ரைட்டா. அது என்ன செஞ்சிச்சுன்னா வாஸ் செட் அப் இன் மார்ச் 2007 அப்போ 2007 அப்படின்றான். அப்போ 2007 மார்ச் மாதத்தில் தேசிய ஆணையம் எதற்காக வேண்டிய? ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னா குழந்தைகளோட பாதுகாப்புக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. செட்டப்னா நிறுவப்பட்டது, அமைக்கப்பட்டது. அண்டர் த கமிஷன், அந்த யார் மூலியமாக அமைக்கப்பட்டதுன்னா அண்டர் த கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னா அந்த இவங்க தான் அமைச்சாங்க. அண்டர் இதன் கீழ் இது நிறுவப்பட்டது. நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் என்ற ஒரு அமைப்பு எதற்கு கீழே அமைக்கப்பட்டது? அண்டர்னா இதற்கு கீழே அமைக்கப்பட்டது. அண்டர் த கமிஷன்னா ஆணையம் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். அப்போ கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் என்ற ஒரு ஆணையமானது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட்ஸ் ரைட்ஸ் என்றதை அமைத்தது, ரைட்டா. 2005 இது எப்படி? அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட்ஸ் ரைட் வந்து 2005 உண்டாக்குனாங்க. இதன் மூலியமாக அது 2007 அது அமைக்கப்பட்டது, நேஷனல் கமிஷன் ஆஃப் ரைட்ஸ். நான் திரும்பி படிக்கிறேன். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் என்பது செட்டப் அமைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது மார்ச் மாதம் 2007. அதை உண்டாக்குனது யார்? அதுக்கு கீழே, இதுதான் தலைவர், இதுக்கு கீழே தான் அது உண்டாக்கு. அண்டர் த கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சைல்ட்ஸ் ரைட், இதுக்கு கீழே இது அமைக்கப்பட்டது. சைல்ட்ஸ் ரைட் ஆக்ட்னா சட்டம் 2005 கீழே இது உண்டாக்கப்பட்டது. த ஆக்ட் எம்பசைஸ்னால் வலியுறுத்துகிறது. எதை வலியுறுத்துகிறது? இந்த சட்டமானது உண்டாக்கப்பட்டது, இது வலியுறுத்துகிறது. திஸ்னால் எதை குறிக்குது? இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட்ஸ் ரைட் என்றதை குறிக்கிறது. திஸ் ஆக்ட் இந்த சட்டமானது எம்பசைஸ்னால் வலியுறுத்துகிறது. எதை வலியுறுத்துகிறது? த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் யூனிவர்சலிட்டி அப்படின்னா பிரின்சிபிள்னால் கொள்கைகள், ரைட்டா. யூனிவர்சலிட்டினா பொது உடைமை. இந்த சட்டமானது பொது உடைமை கொள்கைகளை வலியுறுத்துகிறது. யூனிவர்சலிட்டினா பொது உடைமை மற்றும் அதாவது வயலபிலிட்டினா குற்றம் செய்வது. அப்போ இன்வயலபிலிட்டின்னு என்னது? அதாவது மீள முடியாமை, அதாவது குற்றம் செய்ய முடியாமை, மீற முடியாமை, ரைட்டா. இன்னுன்னா முடியாமை, அதாவது வயலபிலிட்டி குற்றம் செய்ய முடியாமை, அதாவது பொது உடைமை, எல்லாமே பொது தான், ஆண் பெண் என்ற பேதம் இல்லை, ரைட்டா. அதான் நான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் என்னது? யூனிவர்சலிட்டி, அதை இந்த சட்டம் அறிவுறுத்துகிறது. திஸ் ஆக்ட் எம்பசைஸ்னால் வலியுறுத்துகிறது. எதை வலியுறுத்துகிறது? த பிரின்சிபிள்ஸ் கொள்கைகளை வலியுறுத்துகிறது. எதை? யூனிவர்சலிட்டி அப்படி பொது உடைமையை வலியுறுத்துகிறது. மற்றும் இன்வயலபிலிட்டி வயலபிள்னா சண்டை போடுறது, ரைட்டா.
அதாவது சட்டத்தை மீறுவது. ஆனால் இது சட்டத்தை மீற முடியாமல் இருப்பதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. ரைட்டா? இன்வயலபிலிட்டி ஆஃப் சைல்டு ரைட்ஸ். சைல்டுனா குழந்தைகள் உரிமையை மீற முடியாமை மற்றும் பொதுமுடைமையை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு அண்ட் ரிகக்னைஸ் அப்படின்னு சொன்னால், அண்ட் ரிகக்னைஸ்னால் அங்கீகாரம் வழங்குகிறது. அண்ட் ரிகக்னைஸ் த டோன் ஆஃப் அர்ஜென்சி அப்படின்றா. அண்ட் ரிகக்னைஸ் அங்கீகாரம் வழங்குகிறது. எதற்கு அங்கீகாரம் வழங்குகிறதுன்னு சொன்னால், குழந்தைகளின் கொள்கைகள். டோன்றது அர்ஜென்சின்னா அவசரத்தை வழங்குகிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என்ற ஒரு அவசரத்தை வழங்குகிறது. டோனுன்றது என்னது அதாவது கொள்கைகள்னு அர்த்தம். அண்டு த டோனுன்னா சத்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னதுன்னா அண்டு மேலும் அண்டு ரிகக்னைஸ் அங்கீகாரம் வழங்குகிறது. எதற்கு? த டோன் ஆஃப் அர்ஜென்சினா அவசரம். எதுக்கு அவசரம்? குழந்தைகளின் கொள்கைகளின் அவசரம். இந்த டோனுன்றது என்னதுன்னா, டோன் என்ற வார்த்தை இந்த இடத்துல எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், குழந்தைகளின் கொள்கைகள் அப்படின்னு ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. பாதுகாப்பின் அவசரத்தை இது அங்கீகரிக்கிறதுன்னு சொல்கிறான். த டோன் ஆஃப் அர்ஜென்சி அப்படின்னா குழந்தைகளின் கொள்கைகள் அவசரம். ஏன்னா குழந்தைகளை யாரும் ரேப் பண்ணிடக்கூடாது. ரைட்டா? இன் ஆல் த சைல்டு ரிலேட்டட் பாலிசிஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா, இந்நாள்னா எல்லாத்துலேயும், இன் ஆல் த சைல்டு ரிலேட்டட் பாலிசிஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகளில் இந்த சட்டமானது ரிகக்னைஸ் அங்கீகாரம் கொடுத்துள்ளது ஆஃப் த கண்ட்ரி. இந்த தேசத்தில் சைல்டு ரிலேட்டட் பாலிசிஸ் ஆஃப் த கண்ட்ரினா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகள். இந்த தேசத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் எல்லாத்துலேயும் குழந்தைகளின் அவசரத்தை புரிந்து கொண்டு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ரைட்டா? அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் of all age group under 18 years of age is equal importance. அப்படின்னா ப்ரொடெக்ஷனை பாதுகாப்பு வழங்குதல் என்பது ஆஃப் ஆல் சில்ட்ரன். அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குதல் என்பது எந்த வயசு வரைக்கும் நல்லா பாதுகாப்பு ஆஃப் ஆல் சில்ட்ரன், எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குதல் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப் அப் டு 18 years. அப்போ ஏஜ் குரூப் இந்த வயது குரூப்புக்குள்ளே அப் டு 18 years 18 வயசுக்குள்ளே உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவது என்பது 18 years ஆஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இது சமமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கிறது. ரைட்டா? இஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சமமான 18 வயசு வரைக்கும் குழந்தைகள் தான் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சமமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பாலிசிஸ்னால் கொள்கைகள் விளக்குகிறது. எதை? ப்ரியாரிட்டி ஆக்ஷன்ஸ் ஃபார் த மோஸ்ட் வாலனரபிள் சில்ட்ரன். அப்படின்னா பாலிசிஸ்னால் கொள்கைகள் விளக்குகிறது. எதை? ப்ரியாரிட்டினா முன்னுரிமை செயல்பாடுகள். ப்ரியாரிட்டி ஆக்ஷன்னா முன்னுரிமை செயல்பாடுகளை இந்த கொள்கைகள் விளக்குகிறது. எதற்காக வேண்டிய? ஃபார் த மோஸ்ட் வாலனரபிள் சில்ட்ரன். வாலனரபிள்னா முன்னுரிமை கொடுக்கப்படும், எந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கொள்கைகள் விளக்குகிறது. முன்னுரிமைனா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ரைட்டா? அதான் சொல்கிறான். இப்போ அதாவது பாலிசிஸ் டிஃபைன்னா விளக்குகிறது. எதை விளக்குகிறது? ப்ரியாரிட்டி ஆக்ஷன் சொன்னால் முன்னுரிமை நடவடிக்கைகள். யாருக்கு முன்னுரிமை நடவடிக்கைகள்? ஃபார் த மோஸ்ட் வாலனரபிள் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னால் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய குழந்தைகளுக்கு. புரியுதா? முன்னுரிமை கொடுக்க வேண்டியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ரைட்டா? அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அப்படின்றான். அப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ்ன்றது எதில் வருது அப்படின்னா, ப்ரிவென்ஷன் தடுத்தல். இதை சைல்டு அப்யூஸ். சைல்டுன்னா குழந்தைகள், செக்ஷுவல்னா பாலியல் துன்புறுத்தலிருந்து தடுத்தல். சைல்டுன்னு குழந்தைகள், செக்ஷுவல்னா பாலியல், அபூஸ்னு துன்புறுத்தல். அப்போ துன்புறுத்தலிருந்து செக்ஷுவல் அபியூஸ்னா பாலியல் துன்புறுத்தலிருந்து குழந்தைகளை தடுத்தல். எவ்வாறாக? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் பாலிசி அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த சமூக கொள்கைகள். த மோஸ்ட்னா முக்கியத்துவம், அதிகமான முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம், மோஸ்ட்னா அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஆஃப் சோசியல் பாலிசி. சமூக கொள்கைகள். அது என்னது? ப்ரொக்ளைம்டு அப்படின்னு சொல்கிறான். ப்ரொக்ளைம்டுன்னு சொன்னால் அதாவது அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படுகிறது எப்படி? யுனிவர்சலி அப்படின்றான். அப்போ யுனிவர்சலி இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னா, அதாவது யூனிவர்சலினா பொது உடைமையாக எது அறிவிக்கப்படுகிறது? எது பொது உடைமையாக இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த சைல்டு. ப்ரிவென்ஷனா குழந்தைகளை தடுக்க வேண்டும்.
அது எதுலேருந்து குற்றத்திலிருந்து தடுக்க வேண்டும். ரைட்டா? அது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியல் பாலிசினா முக்கியத்துவம் வாய்ந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சமூக கொள்கைகள் என்பது புறக்கிழமை அறிவிக்கப்படுகிறது. எவ்வாறாக யூனிவர்சலி பொது உடைமையாக இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த சைல்டு அப்படின்னா குழந்தைகளை தடுக்கப்பட வேண்டும். எதிலிருந்து? இந்த துன்புறுத்திலிருந்து குழந்தைகள் தடுக்கப்பட வேண்டும். சைல்டு அபியூஸ்னால் குழந்தைகள் துன்புறுத்தலிருந்து குழந்தைகளை தடுக்க வேண்டும். ரைட்டா? என்பதுதான் பொது உடைமை கொள்கையை அறிவிக்கிறது. டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் சைல்டுஹுட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னா டேக்கிங் ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள் எடுக்கணும். டேக்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னா படிக்கட்டில் நடவடிக்கை. டேக்கிங்னு எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். எதற்கு? டு ப்ரிவென்ட் சைல்டுஹுட் அப்படின்னா டு ப்ரிவென்ட் தடுக்க. எதை தடுக்க? சைல்டுஹுட். அப்போ குழந்தை செக்ஷுவலில் குழந்தை செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொன்ன என்னது? செக்ஷுவல்னால் பாலியல் துன்புறுத்தலிருந்து குழந்தை பாலியல் துன்பத்திலிருந்து தடுப்பதற்கு டு ப்ரிவென்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது யார் எடுக்கிறது? இருக்கிறது. யார் எடுக்கணும்? பேரண்ட்ஸியல் தகப்பனார்கள். அவர்கள் தன் குழந்தை பெண் குழந்தைக்கு அறிவுறுத்தணும். யாராவது போனால் பேசினா பேசக்கூடாது, வெளியாளுக்கு பேசினா ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது, யாராவது உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லணும். இப்படி தான் சொல்லி அறிவுறுத்தணும். ரைட்டா? அதான் இது டேக்கிங் ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். டு ப்ரிவென்ட் தடுப்பதற்கு யாரை? சைல்டுஹுட் செக்ஷுவல் அபியூஸ். சைல்டுஹுட்னா என்னது? குழந்தை பாலியல் துன்புறுத்தலிருந்து தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறது யார்? இருக்கிறது. பேரண்ட்ஸில் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், செய்யணும். அண்டு இன்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்ஸ்டியூஷனலாக அவங்க படிக்கக்கூடிய கல்வி நிலையங்களோட பொறுப்பு. இவங்க 2 பேரோட பொறுப்பு தான் இதுன்றான். அவங்க படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை பெண் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கணும். அதேமாதிரி தாய் தகப்பனார்கள் அறிவுரை வழங்கணும் என்பது தான் சொல்கிறான். ரைட்டா? அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி கிவன் பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டு த சைல்டு ஆர் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் ஆலோசனைகள். டு பி கிவன் வழங்கப்படுகிறது, கொடுக்க வேண்டும். டு பி கிவன் கொடுக்கப்பட வேண்டும். யாரால்? பை பேரண்ட்ஸ் தாய் தந்தையரால் வழிமுறைகள் கொடுக்கப்பட வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரைகள் கொடுக்கப்பட வேண்டும். அண்டு டீச்சர்ஸ்னால் ஆசிரியர்களால் அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும். டு த சைல்டு குழந்தைகளுக்கு ஆர் இவ்வாறாக இருக்கிறது. ரைட்டா? கீழ்கண்டவாறு இருக்கிறது என்று பார்ப்போம். டோன்ட் டால்க் டு எனி சஸ்பெக்டட் பர்சன்ஸ் அப்படின்னா டோன்ட் டால்க் பேசக்கூடாது. யார் கூட பேசக்கூடாது? டு எனி சஸ்பெக்டட் பர்சன்ஸ் சந்தேகப்படும்படி நபர். சஸ்பெக்டட்னா சந்தேகப்படும் நபர். நபர் கூட பேசக்கூடாது. உனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குன்னா அவன் பேசக்கூடாது. ரோட்டில் நின்றுட்டு இருக்க ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருக்குன்னா அவன்கிட்ட அவனாக பேசினா கூட பேசக்கூடாது. டோன்ட் டால்க்குன்னு பேசாத. டு எனி சஸ்பெக்டட் பர்சன் அப்படின்னா சந்தேகப்படும் நபர்கிட்ட பேசாத. அல்லது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வினோதமானவங்க பைத்தியக்கார மாதிரி இருப்பான் அவங்கள பேசக்கூடாது. டு ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் அவங்களோடையும் பேசக்கூடாது. அண்டு மேலும் டு மெயின்டைன் ஏ டிஸ்டன்ஸ் அவர்கள் அந்த மாதிரி யாராவது வந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் தூரமாக நின்றுக்கணும். டு மெயின்டைன் கடைபிடிக்க வேண்டும். எதை கடைபிடிக்க வேண்டும்? எ டிஸ்டன்ஸ் சிறிது தூரத்தை கடைபிடிக்கணும். அவங்க அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட கொஞ்சம் தூரமாக விலங்கி நின்றுக்கணும். மெயின்டைன் கடைபிடிக்க வேண்டும், தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் நாட் டு பி அலோன் அப்படின்னு தனியாக இருக்கக்கூடாது. வித் அன்னோன் பர்சன் தெரியாத நபர் கூட தனியாக போகக்கூடாதுன்னு அர்த்தம். வித் அன்னோன் பர்சன் அன்னோன்னா தெரியாத நபர். அன்னோன்னா தெரியாத நபர் கூட தனியாக போகக்கூடாது. நாட் டு பி அலோன்னா தனியாக. நாட் டு பின்னா இருக்கக்கூடாது, தனியாக இருக்கக்கூடாது. யாரு கூட தனியாக இருக்கக்கூடாது? வித் அன்னோன் பர்சன் தெரியாத நபர் கூட தனியாக இருக்கக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட்டு டு பி கேர்ஃபுல் வைல் ட்ராவலிங் அலாங் இன் பப்ளிக் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். டு பி கேர்ஃபுல் அப்படின்னா டு பி கேர்ஃபுல்னால் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது? ஒயில் ட்ராவலிங் அலோன். ஒயில் ட்ராவலிங்னா பயணம் செய்யும்போது தனியாக. அலோன்னா தனியாக பயணம் செய்யும்போது. ஒயில் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில்? ட்ராவலிங் அலோன். ட்ராவலிங்னா பயணம் செல்லும்போது. எப்படி? அலோன் தனியாக பயணம் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன் பப்ளிக் எங்கே? பொது இடங்களில். ரைட்டா? அல்லது பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் தனியார் பேருந்தில் தனியாக பயணம் செய்யும்போது கவனமாக செல்ல வேண்டும். ரைட்டா? டு பி கேர்ஃபுல் வைல் ட்ராவலிங் அலோன் அப்படின்னு தனியாக பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன் பப்ளிக்னா பொது இடங்கள் நடந்து செல்லும்போது. ஆர் அல்லது ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் தனியார் வண்டியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது கவனமாக போகணும்ன்றான். ரைட்டா? பக்கத்தில் உரசை செய்வான். அண்ட் நாட் டு ரிசீவ் மணி அதை யார்கிட்டருந்து ரூபா வாங்கக்கூடாது. நாட் டு ரிசீவ் மணி. டாய்ஸ்னால் பொம்மைகள் அல்லது கிஃப்ட்னா பரிசு பொருட்கள். ஆர் சாக்லேட்டு இது எதுவுமே வாங்கக்கூடாது. ஃப்ரம் நோன் ஆர் அன்னோன் பர்சன் தெரிந்த நபர்கிட்டருந்தோ
அல்லது தெரியாத நபர் இருந்தால் வாங்கக்கூடாது. நாட் டு ரிசீவ் அப்படின்னா வாங்கக்கூடாது. எதை வாங்கக்கூடாது? மணி, பைசா வாங்கக்கூடாது. டாய்ஸ், பொம்மைகள் வாங்கக்கூடாது. கிஃப்ட்ஸு, பரிசு பொருட்கள் வாங்கக்கூடாது. ஆர் சாக்லேட்ஸ்கள் வாங்கக்கூடாது. எதையுமே வாங்கக்கூடாது. ஃப்ரம் நோன், தெரிந்த நபர் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அல்லது தெரியாத நபர் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. டு தெம், அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீ அவங்கள்ட்ட பொருள் வாங்கக்கூடாது. அப்பா அம்மா வாங்கணும், வாங்கிக்கலாம். வித்தவுட்னா அப்படி சொல்லாமல் வாங்கக்கூடாது. வித்தவுட் த நாலேஜ்னால் அவங்களோட நாலேஜுக்கு போகாமல், அவங்களோட கவனத்துக்கு செல்லாமல். நாலேஜ்னா கவனம். வித்தவுட் த நாலேஜ்னா கவனத்துக்கு செல்லாமல். யாருங்களோட கவனத்துக்கு? ஆஃப் தர் பேரண்ட்ஸ், உங்களோட தாய் தகப்பனாரின் கவனத்துக்கு செல்லாமல் யாருகிட்டையும் எந்த கிஃப்ட்டையோ எதையுமே வாங்கக்கூடாது. ரைட்டா? நாட் டு அலோவ், யாரையுமே அனுமதிக்காத. நோன் ஆர் அன்னோன் பர்சன்ஸ் டு டச் தம் அப்படின்னா உங்களை தொடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அது தெரிந்த நபராக இருந்தாலும் சரி, தெரியாத நபராக இருந்தாலும் சரி. நாட் டு அலோவ், யாரையும் அனுமதிக்காத. நோன், தெரிந்த நபர், அல்லது அன்னோன் நபர், தெரியாத பர்சன். நான் தெரியாத பர்சனோ தெரிந்த பர்சனோ டு டச் தம் அப்படின்னா உங்களை தொடுவதற்கு அனுமதிக்காதீர்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவர் இண்டிவிஜுவல் லிவிங் இன் த சொசைட்டி அப்படின்னா இதுதான் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்புணர்வு வேண்டும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ இது பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஃப் எவர் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், பெண் குழந்தையும், அதாவது எவர் இண்டிவிஜுவலும் தனிப்பட்ட நபரும் லிவிங் இன் த சொசைட்டி, இந்த சமூகத்தில் லிவிங்னா வாழக்கூடிய, இந்த சொசைட்டி, இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதை கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகளை கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை ஆஃப் எவ்வரி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் லிவிங் இன் ஏ சொசைட்டி அப்போ இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இதை கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். டு என்ஷூர்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணால் இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த இதில் நம்ம கடைபிடிக்கிறோமா என்பதை உறுதி செய்ய என்ஷூர் எ சேஃப்னு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அண்ட் ப்ரொடெக்டட் என்வைர்மெண்ட் ஃபார் அவர் சில்ட்ரன் அப்படின்னா ப்ரொடெக்டட்னா அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். என்வைர்மெண்ட் சுற்றுப்புற சூழலில் பாதுகாப்பு டு அவர் சில்ட்ரன், நம்ம குழந்தைகளுக்கு சுற்றுப்புற சூழலில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எதற்காக வேண்டிய? டு எனேபிள் தம் டு லிவ் வித் டிக்னிட்டி. டு எனேபிள் தம்னா என்னது? அதாவது அவர்களை செயல்படுத்துவதற்கு. ரைட்டா? எனேபிள்னா இந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதுகாப்பை வழங்கி டு எனேபிள் தம், அந்த குழந்தைகளை எனேபிள்னா செயல்படுத்துவதற்கு, தெம்னா அந்த குழந்தைகளை செயல்படுத்துவதற்கு. டு லிவ், வாழ்வதற்கு. எங்கே? வித் டிக்னிட்டினா கண்ணியத்தோடு வாழ்வதற்கு சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அண்டு ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ். ஃப்ரீனா அதாவது தள்ளி இருக்க வேண்டும். அதாவது ஃப்ரீனா ஃப்ரீ ஃப்ரம், ஒதுங்கி இருக்க வேண்டும். ஃப்ரீனா ஒதுங்கி இருக்க வேண்டும். எங்கேருந்து? ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ், எந்த வடிவத்தில் வரக்கூடிய ஒரு வன்முறையிலிருந்து. வைலன்ஸ்னு வன்முறை, அது எந்த வடிவத்திலேயே வரும். ரைட்டா? அதிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். ஃப்ரீனா ஒதுங்கி இருக்க வேண்டும். எங்கேருந்து? ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ், அப்போ எந்த வடிவத்திலையும் வரக்கூடிய வன்முறையிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். ரைட்டா? இவ்வளோ தான். அடுத்து நெக்ஸ்ட், ட்ரக், ஆல்கஹால், டுபாக்கோ அபியூஸ், அதை பிற பார்க்கலாம்.